திருப்பி பேசுறவன் தான் தைரியசாலி. அடிச்சா திருப்பி அடிக்கலன்னா அவன் வீக். இப்படித்தான் நம்ம மூளைக்குள்ள சினிமா டயலாக் ஊத்தி பல வருஷமா நம்மளை நம்ப வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையா சொல்லட்டா, ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்துற அந்த நிமிஷத்துல நீங்க வாயை திறந்து பதில் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் ஜெயிக்கிறான். நீங்க தான் தோத்துட்டீங்க. இத கேட்டதும் என்னடா இவன் அசிங்கப்படுத்தினா சும்மா இருக்க சொல்லுறானேன்னு உங்க ரத்தம் கொதிக்கலாம். ஆனா இந்த வீடியோ முடிவுல அட பாவி, இவ்வளோ நாளா என் கோபமே என் எதிரியா இருந்துச்சே நீங்க உங்களோட தலையில நீங்களே தட்டிக்க போறீங்க. என் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, நம்முடைய ஒரு தாரக மந்திரம் இதுதான். யோசிக்காம பேசாதீங்க, பேசாம ஜெயிங்க. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரண அறிவுரையோ அல்லது மோட்டிவேஷனோ கிடையாது. இது உங்களை அசிங்கப்படுத்தினவன உள்ளுக்குள்ள நடுங்க வைக்கும் ஒரு மைண்ட் ட்ரிக். ஆபீஸ்ல பாஸ் எல்லாரும் முன்னாடியும் உங்களை குறை சொல்றாரா? சொந்தக்காரங்க உங்க மரியாதையை சிதைக்கிறாங்களா? இல்ல ரோட்ல போற எவனோ ஒருத்தன் உங்களை குப்பை மாதிரி பேசிட்டு போறானா? அந்த நிமிஷத்துல உங்க மார்புக்குள்ள தீப்பொறி பறக்கும், கை நடுங்கும், குரல் ஒடுங்கும், கண்ணு கூட நனையலாம். அந்த நிமிஷம் வர்ற கோபம்தான் உங்களை அழிக்க காத்துட்டு இருக்கிற முதல் எதிரி. இன்னைக்கு சாணக்கியர் சொன்ன இதுவரை யாரும் சொல்லாத 7 பயங்கரமான ரகசியங்களை நான் உங்களுக்காக சொல்ல போறேன். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்களை அவமானப்படுத்தினவன் உங்க உயரத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பான். ஆனா ஒரு வார்னிங், கடைசி வரைக்கும் கவனமா கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 8வது ரகசியம் புரியும். அது மிஸ் ஆனா நீங்க திரும்பவும் உங்க பழைய வாழ்க்கைக்கே போயிடுவீங்க. தயாரா? நல்லா கேளுங்க சொந்தங்களே. ஒருத்தன் உங்களை இழிவா பேசுறான். நீங்க நிமிர்ந்து பதில் சொன்னா பெரியவங்களை மதிக்க தெரியாத திமிருன்னு பட்டம் கட்டுவாங்க. சரி, பேசாம அமைதியா இருந்தா இவன் பயந்தவன், இவனை யாரு வேணாலும் மிதிக்கலாம் அடுத்த லேபல் ஒட்டுவாங்க. என்ன புரியுதா? வாயை திறந்தாலும் தப்பு, வாயை மூடினாலும் தப்பு. இது விவாதம் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட பொறி. இந்த பொறியில தான் பெரும்பாலான மக்கள் தங்களோட தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் தினம் தினம் இழந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நேர்மையா சொல்லுங்க, நீங்களும் இதுல சிக்கி என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே போயிடுமோ? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ இரவு முழுக்க தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இதுல உங்க தப்பே இல்லை. நீங்க பலவீனமானவங்களும் இல்லை. உங்க உடம்பே அப்படிதான் வேலை செய்யற மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கு. ஆபத்து வந்தா எதிர்த்து நில்லில்லைன்னா தப்பிச்சு ஓடு. இதுதான் நம்ம உடம்போட இயல்பு. ஆனா இப்ப இருக்கிற உலகம் அப்படி இல்லை சொந்தங்களே. இங்க குத்துறது கத்தி இல்ல, குத்துறது வார்த்தை. ரத்தம் வராது, ஆனா மனசு சிதறும். அந்த காயத்துக்கு மருந்து என்னன்னு தெரியாம தான் நம்ம தினமும் உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப உண்மையான கேள்விக்கு வருவோம். இந்த அவமானம் எனும் சுழல் சக்கரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு சாணக்கியர் என்ன சொல்றாரு? பகவத்கீதை நமக்கு என்ன பாடம் கத்துக் கொடுக்குது? இதோ அந்த 7 ரகசியங்கள். ஒவ்வொன்றும் சத்தம் இல்லாம எதிரிய சாய்க்கிற ஒரு மைண்ட் ஆயுதம் மாதிரி. முதல் ஆயுதம், கோபத்தால உங்களை நீங்களே கொல்லாதீங்க. ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்தின அந்த நொடியில உங்க உடம்பு என்ன பண்ணுதுன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? வயிறு கொதிக்க ஆரம்பிக்கும், மார்பு இறுக்கமாகும், இதயம் பறக்கிற மாதிரி துடிக்கும், ரத்தம் நேரா தலைக்கேறும், காதுல சத்தமே கேட்காத மாதிரி சூடு ஆகும். இது எல்லாம் சும்மா பீலிங் இல்ல சொந்தங்களே. இதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. உங்க உடம்பு உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோடுக்கு போகுது. அந்த நேரத்துல உங்க மூளையில இருக்கிற ஒரு சின்ன பகுதி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்க புத்தியை ஓரமா தள்ளிடும். அப்ப நீங்க யோசிக்க மாட்டீங்க, சரியா தப்பான்னு கணக்கு போட மாட்டீங்க, ரியாக்ட் மட்டும்தான் பண்ணுவீங்க. அந்த நிமிஷத்துல நீங்க மனிதனா நடக்க மாட்டீங்க. கோபம் என்கிற உணர்ச்சிக்கு அடிமையான ஒரு மிருகம் மாதிரி நடப்பீங்க. இதைத்தான் அந்த பெரிய பெரிய ஞானிகள் ரொம்ப முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறாங்க. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? தன்னோட வார்த்தையை கட்டுப்படுத்த முடியாத எவரும் ஒரு நாளும் அரசனாக முடியாது. அடுத்தவன் ஆட்டுவிக்கும் அடிமையா மட்டுமே இருப்பான். கோபத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க எதிரிக்கு உரைக்கிறது இல்ல. அதனாலதான் சொல்றேன், அவமானத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறது வீரம் கிடையாது, அது உணர்ச்சி தற்கொலை. முதல் ஆயுதம் இதுதான். உங்க கோபத்தை அடக்கிறது இல்ல, அதுக்கு அதிகாரம் கொடுக்காதீங்க. 2வது ஆயுதம், கேள்வி எனும் சத்தமில்லா தாக்குதல். சில நேரம் சொந்தங்களே, அமைதியா இருந்தா போதாது, பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை நம்மளை தள்ளும். அந்த நேரத்துல குரல் உயர்த்தினா நீங்க உங்க கையில் இருந்த ஆயுதத்தையே கீழே போட்டு விட்டுறீங்க. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? எதிரியோட வாயை மூட உன் வாயை உயர்த்த வேண்டாம், உன் புத்திய கூர்மையாவை. ஒருத்தன் உங்களை நேர்ல பார்த்து நீ வாழ்க்கையில எதுக்கும் லாயக்கில்லைன்னு சொன்னா நம்ம மனசு உடனே கொதிக்கும். அந்த கோபத்துல நீ யாரு என்ன சொல்ல, உன் சாதனை என்னன்னு திருப்பி கேட்க தோணும்.
அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? குரல் தாழ்த்தி, வார்த்தை மெதுவா, ஒரே ஒரு கேள்வி. நான் முன்னேற மாட்டேன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. அந்த நிமிஷத்துல பேச வேண்டியவன் நீங்க இல்ல. நியாயம் சொல்ல வேண்டியது அவன் தலைக்கு போயிடும். காரணம் இல்லாதவங்க தான் சத்தம் போடுவாங்க. கேள்வின்னு வந்தா வாயடைத்து நின்றுவாங்க. இதுதான் புத்திசாலித்தனமான கேள்வியோட சக்தி. மூன்றாவது ஆயுதம், மௌனம் எனும் சத்தமில்லா ஆயுதம். நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு சொந்தங்களே. சத்தம் அதிகமா இருந்தாதான் நம்ம கெத்து தெரியும்னு நினைக்கிறோம். குரல் உயர்த்தினா ஜெயிச்ச மாதிரி, கத்தினா எதிரி சாய்ந்த மாதிரி. இது எல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஓடுற பெரிய தவறான படம். உண்மையா சொல்லட்டா சொந்தங்களே, எதிரிய உண்மையிலேயே கலங்க வைக்கிறது சத்தம் இல்ல, அமைதி. ஒரு எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் மலையாத்தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அது லாவாவை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியில எவன் கத்தினாலும் சீண்டினாலும் மௌனமா இருங்க. உங்க மௌனம் கோழைத்தனம் இல்ல, அது ஒரு பூகம்பத்துக்கான தயாரிப்பு. நீங்க ஜெயிக்கிற அன்னைக்கு வர்ற சத்தம் உங்களை இன்னைக்கு ஏளனம் பண்ணவனோட காது ஜவ்வ கிழிக்கணும். சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் வார்த்தையை விட உன் வெற்றி அதிக சத்தம் போடணும். இன்னைக்கு நீங்க வாயை திறந்து பதில் சொன்னா அது அந்த இடத்தோட முடிஞ்சிடும். ஆனா நீங்க மௌனமா இருந்து சாதிச்சு காட்டுனீங்கன்னா அந்த சத்தம் அவனோட வாழ்நாள் முழுக்க அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், மௌனம் பலவீனம் இல்ல, அது எதிரியை பதற வைக்கிற ஒரு ராஜதந்திரம். நாலாவது ஆயுதம், வளர்ச்சியால் பதில் சொல்றது. சாணக்கியர் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு சொந்தங்களே. உங்களை அவமானப்படுத்தினவனை வெறும் வார்த்தையால தோற்கடிக்க முடியாது. அவனை சிதைக்கிற ஒரே வழி நீங்க வாழ்க்கையில முன்னேறி போறதுதான். இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிச்சவனுக்கும் குறை சொன்னவனுக்கும் உங்க மதிப்பை குறைச்சவனுக்கும் உடனே பதில் சொல்றதுல ஒரு நிமிஷம் நிம்மதி வரும். ஆனா நாளைக்கு ஒண்ணுமே மாறாது. ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? மனசுக்குள்ள அமைதியா ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு நீ என்ன சிறுமைப்படுத்தின சரி, ஆனா நாளைக்கு நீ என்னை மதிக்காம நடக்க முடியாத உயரத்துக்கு நான் போவேன். இது சப்தமில்லாத சபதம். யாருக்கும் சொல்ல வேண்டாம், போஸ்டர் ஒட்ட வேண்டாம், பெருமை பேச வேண்டாம். காலம் உங்க சார்பா பேசட்டும். ஒரு நாள் வரும், அதே மனுஷன் உங்க பேரை மரியாதையோட உச்சரிக்க ஆரம்பிப்பான். அப்ப நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், உங்க வாழ்க்கையே பதிலா பேசும். சாணக்கியர் சொன்னது இதுதான். வார்த்தையால வெல்லுறவன் ஒரு நாள் ஜெயிப்பான், ஆனா வாழ்க்கையில வெல்லுறவன் எப்பவும் ராஜா. அதனால நினைவுல வச்சுக்கோங்க சொந்தங்களே, சின்ன சண்டையில வெல்ல வேண்டாம், பெரிய வாழ்க்கையில ஜெயிங்க. அதுதான் சரியான பதிலடி. ஐந்தாவது ஆயுதம், காலம் வரும் வரை காத்திரு. குறைக்கிற நாய் வேட்டையாடாது, ஆனா வேட்டையாடுற மிருகம் ஒருபோதும் சத்தம் போடாது. சவுண்டு விடுறவன் வெறும் சலசலப்பு தான், ஆனா சைலண்டா இருக்கிறவன் தான் சரித்திரம் படைக்க போற பூகம்பம். சிங்கம் ஏன் வேட்டைக்கு முன்னாடி சத்தமே இல்லாம வருது? அதுக்கு பயம் இல்ல, அது எடுக்க போற விஸ்வரூபத்துக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. சாணக்கியர் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு, உன் நேரம் வர்ற வரைக்கும் உன் நிழலை கூட சத்தம் போட விடாதன்னு. கையில பவர் இல்லாதப்போ காலரை தூக்கிட்டு அலையிறவன் கோமாளி, ஆனா சரியான நேரத்துக்காக பதுங்கி இருக்கிறவன் தான் கில்லாடி. காலம் ஒரு ரவுண்ட் அடிக்கும். இன்னைக்கு ஆடுறவன் நாளைக்கு அடங்குவான். அப்போ இருக்கு நமக்கான ஆட்டம். அது வரைக்கும் பொறுமையாரு. ஏன்னா காத்திருக்கிறது பலவீனம் இல்ல, அது எதிரியை பதற வைக்கிற யுத்தம். ஆறாவது ஆயுதம், கண்ணோட்டம். அடுத்தவன் உன்னை முட்டாள் என்று அழைப்பதால் உனது அறிவு குறைந்து விடப் போவதில்லை. உன் மீது வீசப்படும் சொற்கள் வெறும் காற்று. அவை உன்னை தீண்ட அனுமதிப்பது உனது பலவீனம். சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் நண்பனை விட உன் எதிரிய கவனின்னு. ஏன்னா உன் கூட இருக்கிறவன் உன் தப்ப மறைப்பான், ஆனா உன்னை பிடிக்காதவன் தான் உன் குறையை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு காட்டுவான். அவன் பேசுறது உண்மையா இருந்தா மாத்திக்கோ, பொய்யா இருந்தா ஒரு சிரிப்பை போட்டுட்டு போயிட்டே இரு. இந்த ஊரு யாரு மேல கல்லெறியும் தெரியுமா? எந்த மரம் காய்ச்சி தொங்குதோ அது மேலதான். எவன் ஒருத்தன் வேகமா வளர்றானோ அவனை இழுத்து விடதான் ஒரு கூட்டமே காத்துட்டே இருக்கும். அவன் உன்னை காண்டாகி திட்டுறான்னா நீ கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவனோட வசவுதான் உனக்கான வெற்றி சத்தம். ஏழாவது, சுயமரியாதை எனும் இரும்பு கோட்டை. ஒருத்தன் ஒரு பாறை மேல தன் பலம் கொண்ட ஈட்டியை எறிகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பாறைக்கு எதுவுமே ஆகாது, ஆனா அந்த ஈட்டி தான் கூர்மை, மழுங்கி தூள் தூளாகும். நீங்க அந்த பாறை மாதிரி உறுதியா நில்லுங்க. அவங்க வீசுற கடுமையான வார்த்தைகள் அந்த ஈட்டி மாதிரி உங்க மேல பட்டு சிதறி போகட்டும். அவங்க ஆயுதம் அவங்க கண்ணு முன்னாடியே உடையறத பார்த்து அவங்க பதறணும். நீங்க ஒரு இன்ச் கூட அசையாதீங்க. உங்க உறுதி தான் அவனுக்கான மிகப்பெரிய தோல்வி. உலகத்துல சில பேர் அப்படித்தான். மற்றவங்களை சீண்டி பார்த்து அவங்க தரத்துக்கு நம்மளையும் இழுக்க பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அசிங்கப்படுத்துறது. உங்க கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதம் அலட்சியப்படுத்துறது.
யார் என்ன பேசினாலும் உங்க காதுக்கு அது வெறும் சத்தமா மட்டும் இருக்கட்டும். அடுத்தவங்க தரம் அவங்க பேசுறதுல தெரியும். உங்க தரம் நீங்க அதை கண்டுக்காம போறதுல தான் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற இந்த இறுதி ரகசியம் உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்தப் போகுது. பகவத்கீதையில ஒரு ஆழமான வரி இருக்கு. உனக்கு நீயே தான் நண்பன், உனக்கு நீயே தான் எதிரி. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு ஆழ்கடல் எவ்வளவு அமைதியா இருக்கு. மேல எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும், அலைகள் சீறினாலும், அந்த கடலோட ஆழத்தை எதனாலையும் அசைக்க முடியாது. நீங்க அந்த ஆழ்கடல் மாதிரி. வெளியில எவன் கத்துனாலும், எவன் கேவலமா பேசினாலும், அது வெறும் மேலோட்டமான அலைகள் தான். உங்க அனுமதி இல்லாம உங்க நிம்மதியை யாராலையும் திருட முடியாது. ஒரு இரும்பு துண்டை துருப்புடிச்சு அழிக்கிற மாதிரி உங்களை மத்தவங்க வார்த்தை அழிக்காது. உங்க மனசுக்குள்ள நீங்க வளர்க்கிற பயமும் தாழ்வு மனப்பான்மையும் தான் உங்களை அழிக்கும். நீங்க வெறும் பேர் கிடையாது, நீங்க ஒரு வரலாறு படைக்க பிறந்த சக்தி. இந்த தத்துவம் உங்க மண்டையில ஏறிடுச்சுன்னா உங்களை வீழ்த்துற ஆயுதம் இன்னும் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்படலன்னு அர்த்தம். என் உயிருக்கு மேலான சொந்தங்களே, வாழ்க்கைங்கிறது ஒரு மாரத்தான் ஓட்டம். இடையில யாராவது காலை வாரி விடுவாங்க, தள்ளி விடுவாங்க. விழுறது அவமானம் இல்ல, ஆனா விழுந்த இடத்திலேயே படுத்துக்கிட்டு மத்தவங்களை குறை சொல்றதுதான் அசிங்கம். சாணக்கியர் சொல்லி கொடுத்த இந்த ராஜதந்திரங்களை உங்க ஆயுதமா மாத்திக்கோங்க. பதிலடி கொடுக்காதீங்க, அமைதியா இருங்க, விளக்கம் கொடுக்காதீங்க, விவேகமா செயல்படுங்க, தளர்ந்து போகாதீங்க, தடம் பதிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சாதிக்கும் வெறியை, உங்க மனசுல ஒரு தெளிவை உண்டாக்கி இருந்தா இப்போதே கமெண்ட் செக்ஷன்ல என் வெற்றி உறுதி அப்படின்னு டைப் பண்ணுங்க. களத்துல இறங்குங்க, கனவை நனவாக்குங்க, கெத்தா ஜெயிச்சு காட்டுங்க. நன்றி நண்பர்களே.